أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் நம்மீது செய்துள்ள மிக பெரும் அருள் என்னவென்றால், அவன் தனது அருளால் நமக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான நற்பாகியத்தை வழங்கியுள்ளான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது மெஹதி என்று கூறிய மற்றும் நினைவு கூர்ந்த அந்த உண்மையான அடியாரை ஏற்றுக்கொள்வதற்கான நற்பாகியத்தை வழங்கியுள்ளான். இந்த அன்பு மற்றும் உயர் நெருக்கத்தின் படித்தரத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியுள்ளார்கள். எங்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது எழுத்துக்களில் இஸ்லாத்தை மிகச் சிறந்த மார்க்கம் என்பதை பற்றி எடுத்து கூறி, இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்பவர்களது ஆட்சேபனையை அவர்கள் பக்கமே திருப்பி, இன்று உண்மையான மற்றும் இறை திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய மற்றும் பாவத்திலிருந்து இரட்சிப்பை வழங்கக்கூடிய மார்க்கம் இருக்கின்றதென்றால் அது இஸ்லாமே ஆகும் என்று எடுத்து கூறியுள்ளார்களோ, அங்கு தம்மை பின்பற்றுபவர்களின் தர்பியத்திற்காகவும் எண்ணற்ற சொற்பொழிவுகள், எழுத்துக்கள் மற்றும் சபைகளில் அவர்கள் பல விஷயங்களை எடுத்து கூறியுள்ளார்கள். அவை நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றன. மேலும் நேர்வழிக்கான காரணியாகவும் அவை இருக்கின்றது. அன்னார் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களிடம் மிகுந்த வேதனையுடன் பையத்தின் உரிமையை செலுத்துமாறும் உண்மையான இறையடியார் ஆவதன் பக்கமும் கவனமூட்டியுள்ளார்கள். அந்த கூற்றுகளை நாம் எப்போதும் நம்முன் வைக்க வேண்டும். மேலும் அதுவே நமது ஆன்மீக தர்பியத்திற்கு வழியாக இருக்கின்றது. இந்த வழிமுறையின் மூலமாகவே நாம் மார்க்க ஞானத்தை பெற முடியும். மேலும் இந்த வழிமுறையின் மூலமாகவே நாம் இறை திருப்தியை பெறக்கூடிய வழியையும் அடைய முடியும். இந்த வழிமுறையின் மூலமாகவே நாம் திருக்குர்ஆனின் ஞானத்தை பெற முடியும். இந்த வழிமுறையின் மூலமாகவே நாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர் அந்தஸ்தை தெரிந்து கொள்ள முடியும். இந்த வழிமுறையின் மூலமாகவே நாம் நமது கொள்கை அளவிலான நிலைமைகளை சீர்படுத்த முடியும். இந்த வழிமுறையின் மூலமாகவே நாம் நமது செயல் நிலைமைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த கருவூலங்களை பெற்ற பின்பும் நாம் இதிலிருந்து பயனடையவில்லை என்றால் நிச்சயமாக நாம் துர்பாக்கியசாலி ஆவோம். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வார்த்தைகளில் இருக்கின்ற ஆற்றல் மற்றும் பரிசுத்த தன்மை மற்றும் அதன் தாக்கம் வேறொருவரது கூற்றில் இருக்கவே முடியாது. அவ்வாறு எப்படி இருக்கவும் முடியும்? ஏனென்றால் இந்த இமாமைதான் அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையாகவும் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று தருவதற்காகவும் இந்த காலத்தில் அனுப்பினான்.
ஆக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பையத்தில் வந்துவிட்டோம் என்று வாதம் செய்கின்ற நமது கடமை என்னவென்றால் அன்னாரது கூற்றுகளை படிக்க வேண்டும், மேலும் அதை செவியேற்க வேண்டும், மேலும் அதன்படி செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். நமது நிலைமைகளை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அந்த தரத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். இப்போது நான் சில மேற்கோள்களை எடுத்து கூறுவேன். அது நமது வாழ்க்கையின் பாடத்திட்டமாக இருக்கின்றது. அது ஓர் குறிக்கோளாகும். அதனை அன்னார் நம்முன் வைத்துள்ளார்கள். அதாவது ஓர் அஹ்மதியின் படித்தரம் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அன்னார் நம்மிடம் எடுத்து கூறியுள்ளார்கள். இன்றைய பௌதீக உலகில் இந்த கூற்றுகளின் முக்கியத்துவம் மேலும் அதிகமாகி விடுகின்றது. நம்மில் சிலரது முன்னுரிமையும் கூட உலகத்தின் பக்கம் அதிகமாகிவிட்டது. மேலும் மார்க்கத்திற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை. கொள்கை அளவில் நாம் நம்மை அஹ்மதி முஸ்லிம்கள் என்று கூறுகின்றோம். ஆனால் நமது செயல் நடைமுறைகளில் நம்மிடம் பல பலவீனங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்னாரது இந்த கூற்றுகளின் ஒளியில் ஒவ்வொருவரும் தம்மை தாமே ஆராய்ந்து பார்க்க முடியும். அதாவது நாம் எங்கு நிற்க வேண்டும், ஆனால் எங்கு நிற்கின்றோம், இறையச்சம் என்றால் என்ன, இறையச்சத்தின் தரம் என்னவாக இருக்க வேண்டும், நன்மை என்றால் என்ன, நன்மையின் தரம் என்னவாக இருக்க வேண்டும், நமது பொறுப்புகள் என்ன என்பதை நாம் சுயமே ஆராய்ந்து பார்க்க முடியும். இது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், உண்மையான இறையச்சத்தை அடைவதற்காக இறைவன் யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், அதாவது நம்பிக்கை கொண்டவர்களே இறையச்சத்தை மேற்கொள்ளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறுகின்றான். மேலும் இறைவன் இன்னல்லதீன மஅல்லதீன தக்கவ் வல்லதீனஹும் மூசினூன், அதாவது இறையச்சத்தை மேற்கொள்பவர்களுடன் இறைவனது உதவி இருக்கும் என்று கூறுகின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், தக்வா என்றால் தீமையிலிருந்து விலகி இருப்பதற்கு கூறப்படும். ஆனால் மூசினூன் என்பவர் தீமையிலிருந்து மட்டும் விலகி இருப்பவர் அல்ல, மாறாக நன்மையையும் செய்பவர் ஆவார். மேலும் அன்னார் இதனையும் கூறியுள்ளார்கள், லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா, அதாவது அவர்கள் நன்மைகளை மிக சிறந்த முறையில் செய்கின்றனர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், இன்னல்லதீன மஅல்லதீன தக்கவ் வல்லதீனஹும் முஹ்சினூன் என்ற இந்த வஹி எனக்கு மீண்டும் மீண்டும் வந்தது. எந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் வந்தது என்றால் அதை என்னால் எண்ண முடியாது. இறைவனே அறிவான், 2000 முறை வந்திருக்கலாம். இதன் நோக்கம் என்னவென்றால், ஜமாத் மக்களுக்கு இது பற்றிய அறிவு இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் நாங்கள் ஜமாத்தில் இணைந்து விட்டோம் என்பதை மட்டும் போதுமானதாக கருதிவிடக் கூடாது. உண்மையான இறையச்சமும் நன்மையும் இருக்கும்போதுதான் அல்லாஹ்வின் உதவியும் கிடைக்கும். அன்னார் கூறினார்கள், இது பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அதாவது இந்த விஷயங்களினால் மட்டும் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. உதாரணமாக, அவன் விபச்சாரம் செய்வதில்லை, அல்லது அவன் எவரையும் கொலை செய்யவில்லை, திருடவில்லை என்பதனால் மட்டும் அவன் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. அன்னார் கூறுகின்றார்கள், தீமையிலிருந்து விலகி இருக்கின்ற இவ்விஷயங்கள் பெருமை கொள்ளத்தக்க மேன்மைக்குரிய விஷயமா? நாம் தீமையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்று கூறுவது மட்டும் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. இதற்கு எவ்வித முக்கியத்துவமும் கிடையாது. அன்னார் கூறுகின்றார்கள், உண்மையில் இவ்வாறு தீமை செய்யாதவர் நன்கு அறிபவராக இருக்கின்றார். அதாவது நான் திருடினால் கைது செய்யப்படுவேன், சிறைச்சாலைக்கு செல்வேன், தண்டனை கிடைக்கும் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கின்றார். அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் பார்வையில் இதற்குரிய பெயர் இஸ்லாம் இல்லை. அதாவது தீமையான பணிகளிலிருந்து தவிர்ந்திருப்பது, இது மட்டும் இஸ்லாம் கிடையாது. மாறாக எப்போது வரை தீமையை விட்டுவிட்டு நன்மையை அவர் செய்யவில்லையோ அவரால் இந்த ஆன்மீக உலகில் உயிரோடு இருக்க முடியாது. நன்மை என்பது ஒரு உணவை போன்றதாகும். எவ்வாறு ஒருவர் உணவின்றி உயிருடன் இருக்க முடியாதோ அவ்வாறே எப்போது வரை ஒருவர் நன்மையை மேற்கொள்வதில்லையோ அப்போது வரை அவர் ஒன்றுமற்றவராவார். தீமையை விட்டுவிட்டு நன்மையை மேற்கொள்வதால் தான் ஆன்மீக வாழ்வு கிடைக்கின்றது. சில தீமைகள் எவ்வாறு மனிதனின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை மனிதன் உணரக்கூட முடியாதவனாக இருக்கின்றான்.
ஆனால் ஒரு நேரத்தில் இதன் காரணமாகவே அவன் இறைவனது பிடியின் கீழ் வந்து விடுகின்றான். இது தொடர்பாக எடுத்து கூறியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், சில தீமைகள் பெரியதாகும். உதாரணமாக பொய் பேசுவது, விபச்சாரம் செய்வது, ஏமாற்றுவது, பொய் சாட்சியம் கூறுவது, மக்களது உரிமைகளை பறிப்பது மற்றும் இணை வைப்பது போன்றவை ஆகும். ஆனால் சில தீமைகள் எந்த அளவுக்கு நுட்பமானதாக இருக்கின்றதென்றால், மனிதன் அந்த தீமைகள் செய்த போதிலும் அவன் அந்த தீமைகளை செய்வதை புரிந்து கொள்வதே இல்லை. இளைஞனாக இருந்து முதியவராக ஆன பிறகும் நான் பாவங்கள் செய்கின்றேன் என்பதை அவர் புரிந்து கொள்வதே இல்லை. பாவங்கள் செய்தவாறே வயதும் கடந்து விடுகின்றது. அதை அவர் சின்ன சின்ன பாவம் என்று கருதுகின்றார். அது அவருக்கு தெரிவதே இல்லை. உதாரணமாக குற்றம் சாட்டக்கூடிய பழக்கம், சின்ன சின்ன விஷயங்களுக்காக பகைமையை வெளிப்படுத்துவது, அவர் இவ்வாறு கூறிவிட்டார், இவர் இவ்வாறு கூறிவிட்டார் என்று கூறுவது போன்றவை ஆகும். அன்னார் கூறுகின்றார்கள், இத்தகைய மக்கள் இவற்றை மிக சிறிய பாவமாக கருதுகின்றனர். ஆனால் திருக்குரான் இதனை பெரிய பாவமாக எடுத்துரைக்கின்றது. குற்றஞ்சாட்டுவது, போட்டுக் கொடுப்பது போன்ற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இறுதியில் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தவறாக எடுத்துக் கூறும் பழக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. எனவேதான் திருக்குரான் இதனை மிக பெரிய பாவமாக எடுத்துக் கூறியுள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், ஐஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுலு லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு. மனிதன் கூறக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமானது தனது சகோதரனை ஏளனப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றால் அத்தகைய விஷயங்களில் இறைவன் கோபமடைகின்றான். நீங்கள் மரணித்து போன உங்களின் சகோதரரின் மாமிசத்தை உண்ண விரும்புகின்றீர்களா என்று இறைவன் கேட்கின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் தனது சகோதரனுக்கு துன்பத்தை விளைவிக்கும் விஷயங்களை பேசுவதினாலும் இறைவன் கோபமடைகின்றான். இவ்வாறு பேசுவது ஒரு கூற்றாக மட்டும் இருப்பதில்லை, மாறாக அது அவனுக்கு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. குற்றஞ்சாட்டுதல் உருவாகி விடுகின்றது. ஒருவர் மற்றவர் மீது தப்பெண்ணம் ஏற்பட ஆரம்பித்து விடுகின்றது. புறம்பேசுதல் ஆரம்பித்து விடுகின்றது. இறுதியில் மனிதன் எப்படிப்பட்ட நிலையை அடைந்து விடுகின்றான் என்றால், அந்த நிலையில் அவன் மற்றவருக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், இவ்வாறே கருமித்தனம், கோபம் ஆகிய இவை அனைத்தும் பாவமாகும். கருமித்தனத்தை வெளிப்படுத்துவது, கோபப்படுவது ஆகிய இவை அனைத்தும் தீய பணியாகும். ஆக அல்லாஹ்வின் இந்த கூற்றின் அடிப்படையில் முதல் படித்தரம் என்னவென்றால், மனிதன் இவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். மேலும் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும், அது கண்களிலிருந்து வெளிப்பட்டாலும் சரி, காதுகளினால் வெளிப்பட்டாலும் சரி, அல்லது கைகள் அல்லது கால்களிலிருந்து வெளிப்பட்டாலும் சரி, மேலும் எந்த உடல் உறுப்பிலிருந்தும் பாவம் வெளிப்பட்டாலும் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் கூறுகின்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் இன்ன ஸம வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அலைஹி மஸ்ஊலா. அதாவது எதை பற்றிய அறிவு இல்லையோ தேவையில்லாமல் அதை பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் காது, கண் மற்றும் உள்ளம் மற்றும் உடலின் எல்லா உறுப்புகளிடமும் கேள்வி கேட்கப்படும். மரணித்த பிறகு இறைவனிடம் மனிதன் செல்லும் போது இவற்றிடம் கேள்வி கேட்கப்படும். அன்னார் கூறுகின்றார்கள், பெரும்பாலான தீமைகள் தவறான எண்ணத்தினாலேயே ஏற்படுகின்றது. எவரை பற்றியாவது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே அதை ஆராய்ந்து பார்க்காமல் அப்படியே நம்பி விடுவது மிக தவறான விஷயமாகும். இது தப்பெண்ணத்தை விளக்குவதற்காகவே ஆகும். எப்போது வரை சரியான முறையில் ஆராயவில்லையோ அப்போது வரை அப்படிப்பட்ட விஷயத்திற்கு உள்ளத்திலும் இடமளிக்காதீர்கள், உங்களது நாவுகளிலும் அதை பயன்படுத்தாதீர்கள். அன்னார் கூறுகின்றார்கள், பாருங்கள், இது எத்தகைய வலுவான கூற்றாக இருக்கின்றது. பெரும்பாலான மக்கள் தமது நாவினால் பிடிக்கப்படுவர். ஆக தப்பெண்ணம் நீங்கிவிட்டாலே நமது சமூகத்தில் உள்ள பாதிக்கும் அளவிலான சண்டைகள், குழப்பங்கள் நீங்கிவிடும், ஒற்றுமை ஏற்பட்டுவிடும், ஒருமைப்பாடு ஏற்பட்டுவிடும். அன்னார் கூறுகின்றார்கள், உலகத்திலும் கூட பெரும்பாலான மக்கள்
தமது நாவின் காரணமாக பிடிக்கப்படுகின்றனர். மேலும் அவர்களுக்கு பெரும் நஷ்டத்தை மேற்கொள்ள வேண்டியது வருகின்றது. தலைகுனிவை தாங்க வேண்டியது வருகின்றது. ஒரு விஷயத்தை கூறி அந்த விஷயம் உண்மை இல்லை என்றால் வெட்கப்பட வேண்டியது வருகின்றது. எனவே நீங்கள் தப்பெண்ணத்தை உருவாக்கிக் கொள்ளாதீர்கள். மற்றவர்கள் தொடர்பாக நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் அதை பற்றி தீர ஆராயுங்கள். மனிதன் பலவீனமானவனாவான். சில விஷயங்கள் உள்ளத்தில் வந்து விடுகின்றது. ஆனால் அதன்படி செயல்படவில்லை என்றால் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். உள்ளத்தில் எண்ணம் உருவாவதால் மட்டும் அல்லாஹ் பிடிப்பதில்லை, மாறாக அதன்படி செயல்படுவதால் தான் பிடிக்கப்படுகின்றான். அல்லாஹ் எவ்வாறு பிடிக்கின்றான் என்பதை பற்றி எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பொதுவான விஷயங்களுக்கு எவ்வித பிடியும் கிடையாது. உதாரணமாக, எவரது உள்ளத்திலாவது இந்த செல்வம் எனக்கு கிடைத்துவிட வேண்டும், அது கிடைத்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றினால் நிச்சயமாக இது ஒரு வகையான பேராசையாக இருந்தாலும், பொதுவாக உள்ளத்தில் இது வந்துவிட்டு பிறகு சென்று விட்டால் இதற்கு எவ்வித பிடியும் கிடையாது. ஆனால் இத்தகைய எண்ணத்திற்கு உள்ளத்தில் இடமளித்து ஏதாவது சூழ்ச்சி செய்து தவறான முறையில் அந்த செல்வத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால், அல்லது நான் இவ்வளவு டாக்ஸ் செலுத்த வேண்டும், அதில் இவ்வளவு குறைத்தால் எனக்கு மிச்சம் ஏற்படும் என்ற எண்ணம் வருவதால் மட்டும் இறைவன் பிடிப்பதில்லை. ஆனால் அதன்படி செயல்பட்டால், டாக்ஸ் செலுத்தவில்லை என்றால், அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தினால், அல்லது உண்மையை எடுத்துரைக்காமல் தனது சந்தாவில் வருமானத்தை குறைவாக எழுதினால் பிறகு அல்லாஹ் பிடிக்கின்றான். இப்படிப்பட்ட பல மக்களது உதாரணங்கள் இருக்கின்றன. இத்தகையவர்களது வருமானமும் மெதுமெதுவாக குறைந்து விடுகின்றது. மேலும் தனக்கு என்ன வருமானம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்களோ அந்த வருமானத்திற்கே அவர்களது நிலையும் வந்து விடுகின்றது. இவ்வாறு அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய உரிமையிலும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய உரிமையிலும் அதே நிலைக்கு அவர்கள் வந்து விடுகின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், பிறகு இந்த பாவம் பிடிக்கப்படுவதற்கு போதுமானதாக இருக்கின்றது. உலகியல் ரீதியாக வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு பொருளை அடைய உள்ளத்தால் அவர்கள் உறுதி கொண்டு அதனை நிறைவேற்ற திட்டங்களை வகுக்கின்றனர், சூழ்ச்சிகளை செய்கின்றனர். இவ்வாறு செய்தால் பிறகு இந்த பாவம் பிடிக்கப்படுவதற்கு போதுமானதாக இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட பாவங்கள் மிகவும் குறைவாகவே கவனமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் இது மனிதனின் அழிவிற்கு காரணியாக அமைந்து விடுகின்றது. பெரிய பெரிய பாவத்திலிருந்து பெரும்பாலானவர்கள் விலகியே இருக்கின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், பெரும்பாலான மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றனர் என்றால், அவர்கள் தற்போது வரை எந்த கொலையும் செய்ததில்லை, எதையும் அவர்கள் அபகரித்தது கிடையாது, திருடியது கிடையாது, கொள்ளையடித்தது கிடையாது, இது போன்ற வேறு எந்த ஒரு மிக பெரிய பாவத்தையும் அவர்கள் செய்தது கிடையாது. ஆனால் கேள்வி என்னவென்றால், அப்படிப்பட்ட மக்களில் மற்றவரை பற்றி புறம் பேசாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றனர்? மற்றவருக்கு பின்னால் புறம் பேசாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? தப்பெண்ணம் கொள்ளாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அப்படிப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அல்லது தனது சகோதரனை இழிவுபடுத்தி அவருக்கு துக்கம் விளைவிக்காமல் இருக்கின்ற நபர்கள்தான் எத்தனை பேர்? எவருக்கும் மன ரீதியாக துக்கத்தை தராதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அல்லது பொய் பேசி தவறிழைக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? பொய்க்கும் பல வகைகள் இருக்கின்றன. அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களிடம் சிறிதளவு கூட பொய் பேசக்கூடாது, உங்களது எல்லா விஷயங்களிலும் உண்மை இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளான். அன்னார் கூறுகின்றார்கள், ஆக இத்தகைய மக்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? என்னால் உறுதியாக கூற முடியும், இந்த விஷயங்களிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய, எவரையும் பற்றி குற்றஞ்சாட்டாமல் இருக்கக்கூடிய, எவருக்கும் துன்பத்தை கொடுத்திராத, தப்பெண்ணம் கொள்ளாத, பொய் பேசாத, உள்ளத்தில் தீய எண்ணத்தை கொண்டிராத, மேலும் இறைவனுக்கு அஞ்சக்கூடிய இத்தகைய மக்கள் மிக குறைவாகவே இருப்பர். மேலும் இந்த மக்கள் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அச்சத்தின் காரணமாக இதனை செய்வதில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், இல்லை என்றால் இப்படிப்பட்ட மக்கள் அதிகமாகவே கிடைப்பார்கள்.
அதாவது அவர்கள் பெரும்பாலும் பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றனர். மேலும் எல்லா நேரமும் அவர்களது சபைகளில் மற்றவர்களை பற்றி குற்றம் சாட்டுதலும் புறம் பேசுதலும் ஆகிய இவையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலும் எல்லா வகையிலும் தனது பலவீனமான சகோதரருக்கு அவர்கள் துக்கத்தை தருகின்றனர். இப்போது நாம் சுயமே நமது சபைகளை ஆய்வு செய்து பார்ப்போமேயானால், நமது சபைகளில் மற்றவர்களை பற்றி தவறாக பேசப்படுவதையும் சின்னஞ்சிறு விஷயங்களை கூட பெரிதாக்கி அதை எள்ளி நகையாடுவதையும் நாம் பார்க்க முடியும். இதன் விளைவாக பகைமையும் உருவாகின்றது. ஆக இந்த தீமைகளிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதே நன்மையின் படித்தரமாகும். இதுவே ஒரு நம்பிக்கையாளரிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், முதல் படித்தரம் என்னவென்றால் மனிதன் இறையச்சத்தை மேற்கொள்ள வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், தீய பணிகள் என்ன என்பதை நான் இப்போது விளக்கமாக கூற முடியாது. திருக்குரானில் ஆரம்பம் முதல் இறுதி வரை இறை கட்டளைகள் இருக்கின்றன. எந்த பணிகளை செய்ய வேண்டும், எந்த பணிகளை செய்யக்கூடாது, அது பற்றிய விவரங்கள் திருக்குரானில் உள்ளது. ஆக ஒரு நம்பிக்கையாளருக்கு திருக்குரானை படிக்க வேண்டும், மேலும் அதனை புரிய வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், கட்டளைகள் தொடர்பாக திருக்குரானில் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் எடுத்துக் கூறப்பட்டுள்ளன. சுருக்கமாக நான் இதனையே கூற விரும்புகின்றேன். அதாவது, பூமியில் குழப்பம் விளைவிப்பதை இறைவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் உலகத்தில் ஒற்றுமையை பரப்ப விரும்புகின்றான். ஆனால் எவர் ஒருவர் தனது சகோதரனுக்கு துக்கத்தை இழைக்கின்றார், அநீதி இழைக்கின்றார், ஏமாற்றுகின்றார் என்றால் அப்படிப்பட்டவர் ஒருமைப்பாட்டிற்கு எதிரியாவார். இதன் மூலமாக உலகத்தில் ஒற்றுமை ஏற்பட முடியாது, அன்பும் சகோதரத்துவமும் இதனால் ஏற்பட முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், இப்படிப்பட்ட நபர் ஒருமைப்பாட்டுக்கு எதிரியாக இருக்கின்றார். எப்போது வரை இந்த தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து விலகவில்லையோ அப்போது வரை உண்மையான ஒருமைப்பாடு பரவும் என்பது சாத்தியமில்லாததாகும். எனவேதான் இந்த படித்தரத்தை முதன்மையாக அல்லாஹ் வைத்துள்ளான். ஒரு ஜமாத்தாக இருப்பதில்தான் பரக்கத் இருக்கின்றது. அதன் மூலம் ஒருமைப்பாடு உருவாக வேண்டும், ஒற்றுமை உருவாக வேண்டும். இந்த நோக்கமே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கமாகும். அதாவது முஸ்லிம்களை ஒரு கையில் ஒன்றிணைப்பதும் அவர்களை ஒரே சமுதாயமாக ஆக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே வாக்களிக்கப்பட்ட மஹதி வர வேண்டியது இருந்தது. அன்னார் கூறுகின்றார்கள், பெரும்பாலான மக்கள் ஒரு சபையில் அமர்ந்து இவ்வாறான விஷயங்களை கேட்பதால் அவர்களது உள்ளமும் அதன் தாக்கத்திற்கு ஆளாகின்றது. மேலும் அதை அவர்கள் சிறந்ததாகவும் கருதுகின்றனர். ஆனால் அந்த சபையிலிருந்து, அதாவது கூறப்பட்ட நன்மையான விஷயங்களை கேட்பதால், மேலும் தற்போது கொடுக்கப்படுகின்ற ஹுத்பாவை மக்கள் உட்கார்ந்து கேட்கின்றனர். அதனால் அவர்களது உள்ளத்திலும் தாக்கம் ஏற்படுகின்றது. பெரும்பாலான மக்களுக்கு அதன் தாக்கம் ஏற்படுகின்றது. அதை அவர்கள் எனக்கு எழுதவும் செய்கின்றனர். ஆனால் இந்த சபைகளிலிருந்து அவர்கள் தனியாக சென்ற பிறகு, மேலும் தமது நண்பர்களை சந்திக்கும் போது மீண்டும் அந்த பழைய நிலைமை அவர்களிடம் ஏற்பட்டு விடுகின்றது. மேலும் எந்த நன்மையான விஷயங்களை கேட்டுவிட்டு வந்தார்களோ அவற்றை முற்றிலும் மறந்து விடுகின்றனர். எனவேதான் நான் கூறுகின்றேன், இந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் எடுத்துக் கூறப்பட வேண்டும். மேலும் நமக்கு முன்பாக அது இருக்க வேண்டும். அதாவது அவ்விஷயங்களை மறப்பதற்கு முன்பாக மீண்டும் அது நினைவூட்டப்பட்டு இருக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், எந்த சபைகளில் இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசப்படுகின்றதோ அதிலிருந்து விலகி இருப்பது அவசியமாகும். மேலும் இந்த அனைத்து தீய விஷயங்களுக்குரிய பிரதிபலனும் என்ன என்பதை பற்றியும் முதலில் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு விஷயம் தீமையானது என்பதற்கு அதனை பற்றிய அறிவு இருப்பது மிகவும் அவசியமாகும். அதாவது ஏதாவது ஒரு பொருளின் மீது ஒரு மனிதர் ஆசைப்படுகின்றார், அதை அடைய விரும்புகின்றார் என்றால் முதலில் அது என்ன பொருள், அது நன்மையானதா அல்லது தீமையானதா என்பது பற்றிய அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். இதன் மூலமாக தீமையான விஷயம் என்றால் அதனை விட்டு விட வேண்டும், நன்மையான விஷயம் என்றால் அதனை நாம் மேற்கொள்ள வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள்,
எப்போது வரை ஒரு பொருளை பற்றிய அறிவு இருப்பதில்லையோ அதை எவ்வாறு பெற முடியும்? திருக்குரான் மீண்டும் மீண்டும் விளக்கமாக கூறியுள்ளது. எனவே திருக்குரானை படியுங்கள், திருக்குரானை படியுங்கள். மேலும் தீய பணிகளை நீங்கள் விரிவாக எழுதி கொண்டே செல்லுங்கள். மேலும் இறைவனது அருள் மற்றும் உதவியின் மூலமாக இந்த தீமைகளிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இது இறையச்சத்தின் முதல் படித்தரமாகும். தீமையிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் இப்படிப்பட்ட முயற்சியை செய்வீர்கள் என்றால் அல்லாஹும் உங்களுக்கு தப்பிப்பதற்கான நற்பாகியத்தை வழங்குவான். மேலும் அல்லாஹும் உங்களுக்கு ஒரு பானத்தை வழங்குவான். அது என்னவென்றால், அதன் மூலமாக உங்களிடம் இருக்கின்ற பாவத்தின் உணர்வுகள் முற்றிலுமாக குளிர்ந்து விடும். அந்த பானம் தொடர்பாக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, அதாவது உணர்வுகளை குளிரச் செய்வதற்கு அது பயன்படுத்தப்படுகின்றது. மக்கள் இதனை செய்கின்றனர், மருந்துகளிலும் இதனை பயன்படுத்துகின்றனர். இங்கு ஆன்மீக நோய்க்கும் அன்னார் இதனை உதாரணமாக கூறியுள்ளார்கள். அதாவது தீமையிலிருந்து தப்பிப்பதனால் அது உங்களுக்கு பானமாக ஆகிவிடும் என்று அன்னார் கூறியுள்ளார்கள். இதன் மூலமாக உங்களது பாவங்கள் மெதுமெதுவாக குளிர்ந்துவிடும், முடிவு பெற்றுவிடும். அதன் பிறகு நன்மைகளே வெளிப்படும். எப்போது வரை மனிதன் இரையச்சமுடையவராக ஆகுவதில்லையோ அப்போது வரை அந்த பானம் அவருக்கு கொடுக்கப்படுவதில்லை. மேலும் அவரது இறை வணக்கம் மற்றும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இறை வணக்கத்தையும் துவாவையும் ஏற்க செய்ய வேண்டுமென்றால் மிகவும் அடிப்படையான விஷயம் மனிதன் தீமைகள் செய்வதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். மேலும் நன்மையான காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். இதுவே இறையச்சமாகும். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது அடிப்படையான விஷயமாகும். ஏனென்றால் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹி மினல் முத்தகீன், அதாவது நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சமுடையவர்களது இறை வணக்கத்தையே ஏற்றுக்கொள்கின்றான். இது முற்றிலும் உண்மையான விஷயமாகும். இறையச்சமுடையவர்களது தொழுகையும் நோன்புமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இந்த இறை வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது என்ன என்பதை விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது தொழுகையின் தாக்கமும் அதன் அருட்களும் தொழுபவரிடத்தில் உருவாகிவிட்டது என்பதே ஆகும். மேலும் எப்போது வரை அந்த அருட்களும் தாக்கமும் உருவாகவில்லையோ அப்போது வரை அது வெறும் குனிந்து எழுவது மட்டுமே ஆகும். அன்னார் கூறினார்கள், பள்ளிவாசலில் தொழுத பிறகு அங்கேயே இன்னொரு நபரை பற்றி புறங்கூறுவதாலும் குற்றஞ்சாட்டுவதாலும் அத்தகைய தொழுகை மற்றும் நோன்பினால் என்ன பயன் ஏற்பட போகிறது? நமது தொழுகையும் நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்பதை எவ்வாறு நாங்கள் அறிவது என்று மக்கள் கேட்கின்றனர். ஆனால் அதற்குரிய அடையாளம் என்னவென்றால், தொழுகை மற்றும் இறை வணக்கத்திற்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு பெரிய தீமையும் சிறிய தீமையும் நம்மை விட்டு விலகி செல்கின்றதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். மற்றும் அதன் மீது வெறுப்பு ஏற்படுகின்றதா என்றும் பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் நன்மைகள் செய்வதற்கான கவனம் ஏற்படுகின்றதா என்று பார்க்க வேண்டும். உண்மையின் பக்கம் நமது பாதங்கள் முன்னேறுகின்றதா என்றும் பார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அதன் பொருள் அத்தகைய தொழுகைகள் வெறும் குனிந்து எழுவது மட்டுமே ஆகும். அன்னார் கூறுகின்றார்கள், பள்ளிவாசலில் தொழுதுவிட்டு அங்கேயே இன்னொரு நபரை பற்றி புறங்கூற ஆரம்பித்து விடுகின்றனர். தப்பெண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். தவறான விஷயங்களை பேச ஆரம்பித்து விடுகின்றனர். நம்பிக்கை துரோகம் செய்கின்றனர். சபைகளும் அமானத்தாகும். மேலும் குறிப்பாக பொறுப்பாளர்கள் இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். தமது ஜமாத் சபைகளில் பேசப்பட்ட விஷயங்களை தமது வீடுகளிலும் தேவையில்லாத நபரிடமும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். பல குழப்பங்கள் இதன் காரணமாகவே ஏற்படுகின்றது. அதாவது அமானத்தான விஷயங்கள் வெளியில் வருகின்றது. இதன் காரணமாக ஒருவரது அந்தஸ்தின் மீது பொறாமை கொள்கின்றனர், ஒருவருடைய கண்ணியத்தின் மீது தாக்குதல் தொடுக்கின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், இத்தகைய பாவங்களில் மூழ்கி இருப்பதனால் தொழுகை அவர்களுக்கு என்ன பயனை தந்தது? பெரும்பாலான இளைஞர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் எழுதுகின்றனர். எனக்கும் தனிப்பட்ட முறையில் தெரிய வந்துள்ளது. அதாவது சில பொறுப்பாளர்கள் மற்றும் தமது பெரியவர்களின் சில விஷயங்களை பார்த்து அவர்கள் முதலில் ஜமாத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்றனர். பிறகு பள்ளிவாசலுக்கு வருவதிலிருந்து விலகிச் சென்றனர். பிறகு இறை வணக்கத்திலிருந்து விலகிச் சென்றனர். பிறகு அல்லாஹ்வை விட்டும் அவர்கள் விலகிச் செல்கின்றனர்.
எனவே இத்தகைய தொழுகைகள் தொழுபவருக்கு மட்டும் எவ்வித பயனை தருவதில்லை, மாறாக சில மக்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே நீங்கள் வருங்கால தலைமுறையை பாதுகாக்க வேண்டுமென்றால் முதலில் பொறுப்பாளர்களும் பெரியவர்களும் தங்களிடத்தில் இறை அச்சத்தை உருவாக்க வேண்டியது அவசியமாகும். அன்னார் கூறினார்கள், நம்பிக்கையாளராக ஆக விரும்புகின்ற அத்தகைய நபருக்கு இது முதல் படித்தரமாகும். அது என்னவென்றால் தீய செயல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதுவே இறையச்சமாகும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், பெரிய பெரிய தீமைகளை விட்டு விலகி இருப்பது மட்டும் இறையச்சம் கிடையாது, மாறாக நுட்பமான தீமைகளிலிருந்து விலகி இருப்பதே இறையச்சமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உதாரணமாக எள்ளி நகையாடக்கூடிய, பரிகாசம் செய்யக்கூடிய சபைகளில் அமர்வது மற்றும் அல்லாஹ் அவனது ரசூலை பற்றி ஏளனமாக பேசப்படுகின்ற சபைகளில் அமர்வது, அல்லது தனது சகோதரனின் கண்ணியத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகின்ற அத்தகைய சபைகளில் அமர்வது. அவ்வாறு அமர்பவர்கள் அவர்கள் கூறுகின்ற விஷயங்களுக்கு ஆமாம் போடவில்லை என்றாலும் அல்லாஹ்வின் பார்வையில் இது தீமையாகும். இப்படிப்பட்ட சபையில் அமர்ந்து இத்தகைய மக்களின் கூற்றை கேட்பதும் கூட அல்லாஹ்வின் பார்வையில் தீமையாகும், பாவமாகும். அவர்கள் அந்த சபைகளில் எதுவும் பேசாமல் இருந்தாலும் அந்த சபைகளில் கூறப்பட்ட விஷயங்களை அவர்கள் ஏன் செவியுற்றார்கள்? இந்த விஷயங்களை கேட்பது எவர்களது உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ அவர்களது பணியாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களது உள்ளம் தீமையை விரும்பாததாக இருந்திருக்கும் என்றால் பிறகு ஏன் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள்? பிறகு ஏன் இத்தகைய சபைகளுக்கு சென்று இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் செவியுற்றார்கள்? அன்னார் கூறுகின்றார்கள், இதனையும் நினைவில் கொள்ளுங்கள். அதாவது இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்பவரும் பேசக்கூடியவரை போன்றவரே ஆவார். எவர்கள் நாவினால் இவ்விஷயங்களை கூறுகின்றனரோ அவர்கள் நிச்சயமாக கேள்வி கணக்கின் கீழ் வருகின்றனர். அவர்கள் வெளிப்படையாகவே தண்டனைக்கு கீழ் வந்துவிடுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் பாவத்திற்கான செயலை செய்துள்ளனர். ஆனால் எவர்கள் அமைதியாக இருந்து கொண்டு அமர்ந்திருந்தார்களோ அவர்களும் இந்த பாவத்திற்கு ஆளாகின்றனர். அவர்களும் குற்றவாளியாக ஆகிவிடுகின்றனர். அவர்களுக்கும் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டியது வரும். அன்னார் கூறுகின்றார்கள், இந்த கருத்தை மிகவும் கவனமாக நினைவில் கொள்ளுங்கள். திருக்குரானை மீண்டும் மீண்டும் படித்து அதனை சிந்தியுங்கள். ஏனென்றால் இது அல்லாஹ்வின் கட்டளையாகும். எனவே இது அதிகமாக நினைவில் வைக்க வேண்டிய ஒன்றாகும். ஆக தவறான விஷயங்களை செவியேற்று அமைதியாக அமர்ந்திருப்பவர்கள் எத்தகைய மக்கள் என்றால் அவர்கள் அதில் ஒரு இன்பத்தை பெற வேண்டி அதை கேட்கின்றனர். அவர்களும் அல்லாஹ்விடம் பதில் கூற வேண்டியது வரும். மேலும் இவ்விஷயத்தை விளக்கி கூறியவாறு அன்னார் கூறினார்கள், ஒரு நம்பிக்கையாளர் அவர் ஒரு தீமையும் செய்யவில்லை என்பதால் மட்டும் மகிழ்ச்சி அடைந்து விடுவதில்லை. இத்தகைய தீய செயல்கள் மற்ற மார்க்க மற்றும் சமுதாயத்தை சார்ந்த கண்ணியமிக்கவர்கள் கூட, மாறாக பெரும்பாலான மக்கள் கூட அத்தகைய தீமையை செய்வதில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், சில மக்கள் இந்துக்களிலும் கிறிஸ்தவர்களிலும் மற்றும் இதர சமுதாயங்களிலும் இருக்கின்றனர். அவர்கள் சில தீமைகளை செய்வதில்லை. உதாரணமாக சிலர் பொய் பேசுவதில்லை, எவரது செல்வத்தையும் அபகரிப்பதில்லை, மேலும் கடனை அபகரிப்பதில்லை, மாறாக அதனை திருப்பி செலுத்துகின்றனர். சமூகத்தில் அவர்களது விவகாரங்கள் சரியானதாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், தீமையிலிருந்து விலகி இருப்பதனால் மட்டும் அவன் திருப்தி அடைவதில்லை, இதற்கு மாற்றமாக நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நான் தீமை செய்வதில்லை என்று பெருமை கொள்பவர் அறிவீனர் ஆவார். இஸ்லாம் மனிதனை இந்த படித்தரம் வரை மட்டும் கொண்டு செல்லவில்லை, மாறாக இந்த இரண்டு உரிமைகளையும் முழுமை செய்ய விரும்புகின்றது. அதாவது தீமைகளை விட்டுவிட வேண்டும், மேலும் நன்மைகளை களப்பற்ற முறையில் செய்ய வேண்டும். எப்போது வரை இந்த இரண்டு விஷயங்களும் இருப்பதில்லையோ அப்போது வரை ரட்சிப்பு கிடைக்காது. அன்னார் கூறுகின்றார்கள், நான் ஜமாத்திற்கு அறிவுறுத்துகின்றேன், அதாவது நீங்கள் இறை அச்சத்திலும் தூய்மையிலும் முன்னேற்றம் அடையுங்கள். அவ்வாறு செய்தால் அல்லாஹும் உங்களுடன் இருப்பான். இன்னல்லதீன மஅல்லதீன தக்கவ் வல்லதீனஹும் முஹ்சினூன். அதாவது இறை அச்சத்தை மேற்கொள்பவர்கள், நன்மைகளை செய்யக்கூடியவர்கள், பேருபகாரம் செய்யக்கூடியவர்களுடன் இறைவனது உதவி இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள்,
இறையச்சத்தை மேற்கொள்ளவில்லை என்றால், இறைவன் விரும்புகின்ற அந்த நன்மையில் நீங்கள் பங்கு பெறும் வகையில் பங்கை வகிக்கவில்லை என்றால், அல்லாஹ் உங்களையே முதலில் அளிப்பான். ஏனென்றால் நீங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள், ஆனால் பிறகு அதன்படி செயல்படுவதை மறுத்துவிட்டீர்கள். அதாவது காலத்தின் இமாமை நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். அந்த வாதம் என்னவென்றால், நாங்கள் மற்ற முஸ்லிம்களை விட சிறந்தவர்களாவோம், மேலும் நன்மையின் வழிகளில் நடக்கக்கூடியவர்களாவோம் என்பதாகும். ஆனால் செயலின் மூலமாக அந்த இறையச்சம் இல்லை என்றால் அதிலிருந்து மறுப்பே தென்படுகின்றது. பையத் செய்துவிட்டோம் என்ற இந்த விஷயத்தின் மீது மட்டும் ஒருபோதும் நம்பிக்கையும் பெருமையும் கொள்ளாதீர்கள். எப்போது வரை முழுமையான இறையச்சத்தை மேற்கொள்ளவில்லையோ அப்போது வரை ஒருபோதும் நீங்கள் தப்பிக்க முடியாது. இறைவனுக்கு எவரோடும் எந்த உறவும் கிடையாது. நமது எதிரிகளும் கூட அவனது படைப்பினங்களாகவே இருக்கின்றனர். நீங்களும் அவனது படைப்பினங்களாகவே இருக்கின்றீர்கள். எப்போது வரை உங்களது சொல்லும் செயலும் ஒன்று போல் இருக்காதோ அப்போது வரை வெறும் கொள்கை அளவிலான விஷயங்கள் மட்டும் எவ்வித பயனையும் தராது. கொள்கையை பொறுத்தவரை மற்ற முஸ்லிம்களும் இறைவன் ஒருவனே என்றும், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் அன்பியாவாக இருக்கின்றார்கள் என்றும், திருக்குரான் ஷரியத்துடைய இறுதி வேதம் என்றும் ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த கொள்கைதான் நமது கொள்கையாகவும் இருக்கின்றது. மேலும் அவர்களது கொள்கையும் இதுவாகவே இருக்கின்றது. ஆனால் சொல்லிலும் செயலிலும் முரண்பாடு இருக்கும் என்றால் பிறகு வெறும் கொள்கை மட்டும் எவ்வித பயனையும் தராது. உண்மையான விஷயம் செயலாகும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மட்டும் போதுமானது கிடையாது. அஹ்மதியாக இருப்பது மட்டும் போதுமானது கிடையாது. தம்மை தாமே அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப ஆக்கிக் கொள்வது அவசியமாகும். மேலும் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற வகையில் உண்மையான நம்பிக்கையாளராக ஆவது அவசியமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் செயல் நடைமுறையை காட்டுவதையே விரும்புகின்றான். அதாவது செயல் நடைமுறையின் மூலமாக உண்மையை வெளிப்படுத்தி காட்டுங்கள். அதன் மூலம் அவன் உங்களுடன் இருக்க வேண்டும். கருணை, நல்லொழுக்கம், பேருபகாரம், சிறந்த நற்செயல்கள், அனுதாபம், பணிவு ஆகியவற்றில் ஏதும் குறைபாடு இருக்கும் என்றால் பிறகு அத்தகைய ஜமாத் தான் முதலில் அழிவிற்கு உள்ளாகும் என்று நான் பலமுறை எடுத்து கூறியுள்ளேன். அன்னார் கூறுகின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் அவர்களது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இறைவனது கட்டளைக்கு எவ்வித கண்ணியமும் வழங்கவில்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த போதிலும் அவர்கள் மின்னலின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் எனது ஜமாத் என்பதால் மட்டும் தப்பித்து விடுவீர்களா? பிறகு உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவது தொடர்பாக சஹாபாக்களின் உதாரணத்தை எடுத்துக் கூறியவாறு போதனை செய்தவாறு அன்னார் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவது மற்றும் இறை அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வது போன்றவைகள் ஒரு மனிதனிடத்தில் ஏற்படுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சஹாபாக்கள் வெளிப்படுத்தி காட்டிய அந்த முன்மாதிரி என்ன? அவர்கள் இறைவனது வழியில் தமது உயிரை தியாகம் செய்வதற்கு ஆயத்தமானார்கள். ஆக இறைவனது வழியில் இன்னுயிரை மாய்ப்பதற்கு ஆயத்தமாகுவது என்ற நிலையை மனிதன் தன்னிடத்தில் ஏற்படுத்திக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் சஹாபாக்களின் நிலைமைகள், அவர்கள் இந்த கடமையை நிறைவேற்றினார்கள் என்பதையே நமக்கு காட்டுகின்றது. அவர்களுக்கு இந்த வழியில் இன்னுயிரை மாய்க்குமாறு கட்டளையிடப்பட்ட போது அவர்கள் மீண்டும் உலகத்தின் பக்கம் சாயவில்லை. ஆக உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவது என்பது முக்கியமான விஷயமாகும். இன்றைய நாட்களில் நான் பெரும்பான்மையான சஹாபாக்களின் வாழ்க்கை தொடர்பாக ஹுத்பாக்களில் எடுத்து கூறி வருகின்றேன். வியக்கத்தக்க சம்பவங்கள் கிடைக்கின்றன. அவர்கள் எத்தகைய தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தனர், எத்தகைய நன்மைகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தனர், எந்த அளவுக்கு தங்களிடத்தில் இறையச்சத்தை உருவாக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தனர், அவர்களது இறை வணக்கத்தின் தரம் என்னவாக இருந்தது என்பதை நாம் அதிலிருந்து பார்க்க முடிகின்றது. எனவேதான் அவர்களது முன்மாதிரிகள் நம்முன் வர வேண்டும் என்பதால் தான் இவற்றை நான் எடுத்து கூறி வருகின்றேன். இவர்களை பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது இந்த சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், எவருக்கு பின்னால் நீங்கள் சென்றாலும் அவர்கள் உங்களை நேரான வழியின் பக்கம் கொண்டு செல்வார்கள் என்று கூறினார்கள். எனவே இது நமக்கு
சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றது. அன்னார் கூறினார்கள், எவருடைய நோக்கம் உலகமாக இருக்குமோ, மேலும் அப்படிப்பட்டவர் இந்த ஜமாத்தில் இணைந்துள்ளார் என்றால் இறைவனது பார்வையில் அவர் இந்த ஜமாத்தை சார்ந்தவர் கிடையாது. அல்லாஹ்வின் பார்வையில் எவர் உலகத்தை முற்றிலுமாக திறந்து விடுகின்றாரோ அவரே இந்த ஜமாத்தில் இணைந்தவராக இருக்கின்றார். இதனை கூறி அன்னார் அதற்குரிய விளக்கத்தையும் கூறியுள்ளார்கள். அதாவது, இறைவனது வழியில் செல்வதனால் நான் அழிந்து விடுவேன் என்று கருதாதீர்கள். கூறினார்கள், இறைவனுக்காகவே ஆகிவிடுபவரை இறைவன் ஒருபோதும் வீணாக்குவதில்லை. மாறாக அவனே அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவனாவான். அவனுடைய வழியில் எவரொருவர் எதை இழந்தாலும் அவர் அதனை பெறுகின்றார். நான் உண்மையாகவே கூறுகின்றேன், எவர்கள் இறைவனது கட்டளைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான். மேலும் அவர்களது குழந்தைகள் அருளுக்குரியதாக இருக்கின்றன. ஒருவர் உண்மையான முறையில் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருந்து அவரும் அவரது குழந்தைகளும் அழிந்தது கிடையாது. மேலும் அவ்வாறு நடக்கவும் செய்யாது. இறைவனை விட்டுவிட்டு உலகத்தின் பக்கம் குடிந்திருப்பவர்களுக்கே அழிவு இருக்கின்றது. எல்லா விஷயங்களும் அல்லாஹ்விடமே இருக்கின்றது என்பது உண்மை இல்லையா? அவனின்றி எந்த வழக்கும் வெற்றியடைவதில்லை. எந்த வெற்றியையும் பெற முடியாது. எந்த ஒரு நிம்மதியும் அவனின்றி கிடைக்க இயலாது. அன்னார் கூறுகின்றார்கள், செல்வங்கள் இருக்கலாம், எவருக்காவது செல்வங்கள் கிடைக்கலாம். ஆனால் எனது மரணத்திற்கு பிறகு இந்த செல்வங்கள் எனது மனைவி மக்களுக்கு பயனளிக்கும் என்று எவராவது உறுதியாக கூற முடியுமா? இப்படிப்பட்ட பல உதாரணங்கள் நம்முன் இருக்கின்றன. அவர்களது மரணத்திற்கு பிறகு அந்த செல்வங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. அன்னார் கூறுகின்றார்கள், இந்த விஷயத்தை சிந்தியுங்கள், உங்களிடத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இப்போது வரை ஜமாத்தையும் அஹ்மதியையும் புகழ்ந்து கூறப்பட்டு வருகின்றது. குறைகளை மூடி மறைப்பவன் என்ற இறைவனது பண்பானது இவற்றை செய்கின்றது. இறைவன் குறைகளை மூடி மறைக்கின்றான். ஆனால் எப்போது சோதனைகள் வருகின்றதோ அப்போது அவன் மனிதனை ஆடையில்லாத ஒருவனை போன்று ஒன்றுமற்றதாக ஆக்கி காட்டுகின்றான். அந்த நேரத்தில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய் தனது தாக்கத்தை ஏற்படுத்தி மனிதனை அழித்து விடுகின்றது. அந்த காலத்தின் நிலைமைகளை பற்றி அன்னார் எடுத்துக் கூறுகின்றார்கள். அந்த காலத்தில் இருந்த நன்மையின் தரமானது இன்றைய காலத்தில் இருப்பதை விட மிக அதிகமாகவே இருந்தது. ஆனால் அன்னாரது உள்ளத்தில் அப்போதும் கூட ஒரு வேதனை இருந்தது. நமது நிலைமைகள் என்ன, நமது வாதம் என்ன, நமது நன்மையின் தரம் என்ன என்பதை பற்றி இன்று சுயமே நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க முடியும். உண்மையான நம்பிக்கையாளர் யார் என்பதை பற்றி மேலும் விளக்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், பையத் செய்த போது அவர் கூறியதை போன்று உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குபவரே இறைவனது பார்வையில் உண்மையான நம்பிக்கையாளரும் பையத்தில் இணைந்தவரும் ஆவார். அன்னார் கூறுகின்றார்கள், உலக நோக்கங்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்றார் என்றால் அவர் இந்த உடன்படிக்கையை முறிக்கின்றார். அப்படிப்பட்ட நபர் இறைவனது பார்வையில் குற்றவாளி ஆவார். அன்னார் கூறுகின்றார்கள், நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், மனிதனின் செயல் நிலைகள் சிறந்ததாக இல்லாமல் நாவால் கூறுவது எவ்வித பயனும் அளிக்காது. அது வெறும் வெற்றுவாதமாகவே இருக்கும். உள்ளத்தில் நுழைந்துள்ள அந்த ஈமானே உண்மையான ஈமானாகும். மேலும் அது அவரது செயல்களின் மூலமாக அதை அழகுபடுத்தி காட்டுகின்றது. உண்மையான ஈமான் ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் மற்ற சஹாபாக்களில் காணப்பட்டதே ஆகும். ஏனென்றால் அவர்கள் இறைவனது வழியில் செல்வத்தையும் உயிரையும் கூட கொடுத்து விட்டார்கள். அதற்காக அவர்கள் கவலைப்பட்டது கூட கிடையாது. அன்னார் கூறுகின்றார்கள், எனக்கு எப்போதும் இந்த எண்ணம் இருந்து வருகின்றது. மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தின் பிம்பம் உள்ளத்தில் ஏற்படுகின்றது. அது எத்தகைய அருளுக்குரிய சமுதாயமாக இருந்தது. மேலும் அன்னாரது பரிசுத்த தன்மை என்ற ஆற்றல் எவ்வளவு வலுவானதாக இருந்தது என்றால் அது அந்த சமுதாயத்தை உயர் தகுதி வரை கொண்டு சென்றது. சிந்தித்து பாருங்கள், அன்னார் அவர்களை எங்கிருந்து எங்கு வரை கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களிடம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு நேரத்தில் இருந்ததென்றால், தடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும்
அவர்கள் தாயின் பாலை அருந்துவதை போன்று எல்லா தீமைகளையும் செய்து வந்தனர். திருடுவது, மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது போன்ற எந்த தீமைதான் அவர்களிடம் காணப்படாமல் இருந்தது. ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் மற்றும் நெருக்கம் மற்றும் அன்னாரது தர்பியத்தானது அவர்களிடம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அவர்களது நிலைமைகளில் எத்தகைய மாற்றம் ஏற்பட்டது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களை பற்றி சாட்சி பகர்ந்துள்ளார்கள். அவர்களது நிலைமை வானவர்களை போன்று ஆகிவிட்டது. யஃஅலூன மா யுமரூன், அதாவது அவர்கள் கூறுபவற்றையே செய்கின்றனர், அதாவது அவர்கள் செய்பவற்றை தான் கூறக்கூடியவர்களாக இருந்தனர் என்ற கூற்றிற்கு தகுதியானவர்களாக அவர்கள் ஆகினர். அத்தகைய நிலையே சஹாபாக்களிடம் ஏற்பட்டது. அவர்களது உள்ளத்தின் ஆசைகள் முற்றிலுமாக நீங்கிவிட்டது. அன்னார் கூறுகின்றார்கள், பையத் செய்த பிறகு ஓர் அகமதி எவ்வாறு இருக்க வேண்டும், ஜமாத்துடன் எவ்வாறு வலுவான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எடுத்து கூறியவாறு அன்னாரது காலத்தில் இவ்வாறு அன்னார் கவனமூட்டினார்கள். எனக்கு பிறகு ஹிலாஃபத் தொடர் ஆரம்பமாகும், அதோடு நீங்கள் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும், மேலும் அந்த ஹிலாஃபத் உங்களுடன் நிரந்தரமாக இருக்கும் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், எந்த கிளையின் தொடர்பு மரத்துடன் இருப்பதில்லையோ இறுதியில் அது காய்ந்து விழுந்து விடுகின்றது. எந்த நபர் உயிருள்ள ஈமானை பெற்றுள்ளாரோ அவர் உலகை பொருட்படுத்துவதில்லை. உலகம் எப்படியாவது கிடைத்தே விடுகின்றது. ஆனால் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர் அருளுக்குரியவர் ஆவார். ஆனால் மார்க்கத்தை விட உலகிற்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர் மரணித்தவரை போன்றவராவார். அவர் ஒருபோதும் உண்மையான உதவியின் முகத்தை காணவே மாட்டார். மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கும் போதுதான் இந்த பையத் உங்களுக்கு பயனளிக்கும். மேலும் இதில் முன்னேற்றம் அடைய முயற்சி செய்யுங்கள். பையத் என்பது இன்று நடப்பட்ட ஒரு விதையை போன்றதாகும். ஒரு விவசாயி விதையை விதைத்து அதை மட்டும் போதுமானதாக கருதி எல்லாம் சரியாகி விட்டது என்று கூறி கனிகளை தரத்தக்க எந்த ஒரு கடமையையும் அவர் நிறைவேற்றவில்லை என்றால், நிலத்தை சரி செய்யவில்லை என்றால், நிலத்தில் உரத்தை முறையாக கவனிக்கவில்லை என்றால், அதனை முறையாக பாதுகாக்கவில்லை என்றால், பிறகு அந்த விவசாயி அவற்றிலிருந்து ஏதாவது ஒரு கனி கிடைக்கும் என்று நம்ப முடியுமா? இந்த இடமும் விவசாயத்திற்கான இடமாகும். இங்கும் பலர் புதிதாக வந்துள்ளனர். அகதிகளாகவும் அசேலம் பெற்றுக்கொண்டும் இங்கு வந்துள்ளனர். கிராமப்புறத்திலிருந்தும் இங்கு வந்துள்ளனர். விதை விதைக்கப்பட்ட பிறகு அதனை சரியாக கண்காணிக்கவில்லை என்றால் அதில் கனிகள் கிடைப்பதில்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இங்கு புதிதாக வந்திருக்கக்கூடியவர்களிடம் நான் இது தொடர்பாக இதனை கூறுகின்றேன். அதாவது இங்கு அல்லாஹ் உங்களது நிலைமைகளை சிறந்ததாக ஆக்கியுள்ளான், மார்க்க சுதந்திரத்தை வழங்கியுள்ளான், இறை வணக்கத்தின் உரிமையை உங்களால் செலுத்த முடியும், சுதந்திரமாக உங்களது மார்க்கத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். எனவே ஒவ்வொரு அஹ்மதியின் மீதும், குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து இங்கு வந்திருக்கின்றவர்கள் மீது இது கடமையாகும். அதாவது உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்க முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக தமது முழு ஆற்றல்களையும் பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அதில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவர் தனது வயலை சரியான முறையில் கண்காணிக்க மாட்டாரோ அவரது விவசாயம் நிச்சயமாக அழிந்துவிடும். எனவே ஒரு வகையான விதையை நீங்கள் இன்று நட்டியுள்ளீர்கள். இது அன்னார் அன்று தனது முன்னால் இருந்தவர்களுக்கு எடுத்து கூறியதாகும். இன்று அந்த விஷயங்களுக்கு முன்னால் நாம் இருக்கின்றோம். நாம் விதையை விதைத்துள்ளோம், அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம். எவருடைய பங்கில் என்ன இருக்கின்றது என்பதை இறைவனே நன்கறிவான். ஆனால் இந்த விதையை பாதுகாக்கக்கூடியவர், மேலும் அதில் முன்னேற்றம் பெறுவதற்காக துவா செய்யக்கூடியவரே நற்பெயர் பெற்றவராவார். உதாரணமாக, தொழுகையில் ஒரு விதமான மாற்றம் ஏற்பட வேண்டும், தொழுகையின் பக்கம் கவனம் ஏற்பட வேண்டும். பள்ளிவாசலை கட்டிவிட்டோம் என்பது மட்டும் போதுமானது அல்ல, மாறாக அதன் உரிமையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அன்னார் ஜமாத்திற்கு செய்த மிக பெரிய அறிவுரை, அதனையும் நான் இப்போது எடுத்து கூறுகின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், பல வகையான ஷிர்க்
மற்றும் மார்க்கத்திற்கு புறம்பான மேலும் பல தீமைகள் உருவாகிவிட்டன. நான் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவேன் என்று பையத்தின் போது செய்யப்படுகின்ற உடன்படிக்கையானது இறைவனுக்கு முன்னால் செய்யப்பட்ட உடன்படிக்கையாகும். மரணம் வரை இதில் நீங்கள் நிலைத்திருங்கள், இல்லையென்றால் பையத் செய்யவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் நிலைத்து நின்றால் அல்லாஹ் மார்க்கம் மற்றும் உலகத்தில் உங்களுக்கு பரக்கத் செய்வான். மார்க்கத்திலும் பரக்கத் செய்வான், உலகத்திலும் பரக்கத் செய்வான். அல்லாஹ்வின் விருப்பத்திற்கிணங்க முழுமையான முறையில் இறையச்சத்தை மேற்கொள்ளுங்கள். காலம் மோசமாக இருக்கின்றது, இறை தண்டனை இறங்கிக் கொண்டிருக்கின்றது. எவர் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கேற்ப தம்மை ஆக்கிக் கொள்வாரோ அவரே செல்வம் மற்றும் அவரது குடும்பம் மற்றும் அவரது குழந்தைகள் மீது அவன் கருணை காட்டுவான். அன்னார் கூறுகின்றார்கள், பாருங்கள், மனிதன் பசி போகின்ற வரை ரொட்டி சாப்பிடுகின்றான். எப்போது வரை அவன் உணவு உண்ண மாட்டானோ அப்போது வரை அந்த பசி போகாது. இறை தண்டனை தொடர்பாகவும் நீங்கள் பாருங்கள். அன்னார் கூறினார்கள், இறை தண்டனை இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்போது நாம் பார்க்கின்றோம், உலகத்தில் ஏற்பட்டுள்ள பூகம்பங்கள், புயல், இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் கடந்த 100-500 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஏற்பட்டுள்ளன. பல 100 வருடங்களில் இல்லாத போன்ற அழிவு ஏற்பட்டுள்ளது. ஆக இதை புரிந்து கொள்வது அவசியமாகும். உலகவாதியால் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இறை தண்டனை இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள். எனவே நாம் நமது சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் உலகிற்கும் இந்த பேரழிவுகள் ஒரு சாதாரண பேரழிவு கிடையாது. இதனை பற்றி 100 வருடங்களுக்கு முன்பே முன்னறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது என்று நாம் எடுத்துக் கூற வேண்டும். இதிலிருந்து தப்பிப்பதற்குரிய ஒரே வழி மனிதன் இறைவன் பக்கம் வருவதே ஆகும். இப்போது கூட சிந்தித்து செயல்படவில்லை என்றால் பிறகு தப்பிக்க இயலாது. இவ்வாறே மனிதன் தனக்கே கஷ்டத்தை ஏற்படுத்தி வைத்துள்ளான். போர்கள் இருக்கின்றன, ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைக்கப்படுகின்றது. இறைவனது பார்வையில் இந்த அநீதியின் எல்லையானது உச்சத்தை அடையும் போது பிறகு அந்த அநீதி இழைக்கின்ற சமுதாயங்களுக்கு அழிவுதான் ஏற்படும். அநீதிகள் உச்சத்தை அடைந்து விட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் கால அவகாசத்தை கொடுக்கின்றான். ஆனால் அழிவு ஏற்படும் போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அந்த கவிதைக்கேற்ப, அதாவது இது நெருப்பாகும், ஆனால் யார் அற்புதங்களை காட்டக்கூடிய அந்த இறைவனோடு அன்பு வைத்திருப்பார்களோ அவர்களே இந்த நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவர் என்று கூறிய அந்த கவிதை வரிகளுக்கு ஏற்ப அந்த நேரத்தில் அத்தகைய மக்களே காப்பாற்றப்படுவர். ஆக இதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். தம்மையும் உலகையும் காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இதற்காக நமது முழு ஆற்றலையும் சக்தியையும் பயன்படுத்த வேண்டும். இறைவனை நாம் எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள். மனிதன் ரொட்டியை சாப்பிடுகின்றான். எப்போது வரை வயிறு நிரம்பும் அளவிற்கு அவன் உண்ணவில்லையோ அப்போது வரை அவனது பசி நீங்காது. ஒரு துண்டு ரொட்டியை அவன் உண்டால் அல்லது சிறிதளவு உண்டால் அவனுக்கு பசியிலிருந்து இரட்சிப்பு கிடைக்குமா? ஒருபோதும் அல்ல. அவ்வாறே ஒரு துளி தண்ணீரை அவன் குடிப்பதாலும் அவனை ஒருபோதும் அது காப்பாற்ற முடியாது. மாறாக அந்த ஒரு துளி தண்ணீரினாலேயே அவன் மரணித்து விடுவான். அன்னார் கூறுகின்றார்கள், உயிரை பாதுகாப்பதற்காக எந்த அளவுக்கு உணவு உண்பதால் அவன் உயிரோடு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் உணவை உண்ணவில்லை அல்லது குடிக்கவில்லை என்றால் அவனால் தப்பிக்க முடியாது. ஒரு குறிப்பான அளவு உணவை உண்ணவில்லை என்றால் அப்போது வரை அவனது பசி நீங்காது. அவ்வாறே தண்ணீரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குடிக்கவில்லை என்றால் அவரால் தப்பிக்க முடியாது. இவ்வாறே மனிதனின் மார்க்க விஷயமும் இருக்கின்றது. எப்போது வரை அவனது மார்க்கம் சீராக ஆவதற்கான நிலையை அடையாதோ அப்போது வரை அவனால் தப்பிக்க முடியாது. மார்க்கம், இறையச்சம் மற்றும் இறைவனது கட்டளைகளுக்கு கட்டுப்படுதல் ஆகியவை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால், எவ்வாறு உணவு உண்பதாலும் தண்ணீர் குடிப்பதாலும் ஒருவரது பசியும் தாகமும் நீங்குகின்றதோ அந்த அளவுக்கு இது இருக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இறைவனது சில கூற்றுகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது
அவனது எல்லா கூற்றுகளையும் விட்டு விடுவதை போன்றதே ஆகும். ஒரு பங்கு ஷைத்தானுடையதும் ஒரு பங்கு அல்லாஹுடையதாகவும் இருக்குமென்றால் அவன் அதனை விரும்புவதில்லை. அவனது இந்த அமைப்பானது மனிதன் இறைவன் பக்கம் வர வேண்டும் என்பதற்காகவே இருக்கின்றது. அவ்வாறு வருவது கடினமானதாக இருந்தாலும், அது ஒரு வகையான மரணமாக இருந்தாலும், இறுதியில் அதில்தான் வாழ்க்கை இருக்கின்றது. எவர் தன்னிடமிருந்து ஷைத்தானின் பங்கை தூக்கி எறிந்து விடுகின்றாரோ அந்த நபர் அருளுக்குரிய நபராவார். அவரது வீடு, ஆன்மா மற்றும் அவரது நகரம் ஆகிய அனைத்திலும் பரக்கத் செய்யப்படுகின்றது. ஆனால் அவரது பங்கில் சிறிதும் இருக்குமென்றால் பிறகு பரக்கத் ஏற்படாது. எப்போது வரை பையத் உடன்படிக்கையின் வெளிப்பாடு செயல் அளவில் இருக்காதோ அப்போது வரை பையத் எவ்வித பயனும் தராது. எவ்வாறு ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் பல விஷயங்களை கூறினாலும் செயல் நடைமுறை மூலமாக எதுவும் செய்யாமல் இருந்தால் அந்த மனிதர் மகிழ்ச்சி அடைய மாட்டார். இவ்வாறே இறைவனோடுள்ள விவகாரமும் இருக்கின்றது. அவன் எல்லாரையும் விட அதிக தன்மானம் கொண்டவனாவான். ஒரு பக்கம் நீங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து மறுபக்கம் அவனது எதிரிக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதென்பது சாத்தியமா? இது நயவஞ்சகத்தனமாகும். மனிதன் எவரையும் பொருட்படுத்தக்கூடாது. உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவேன் என்ற உடன்படிக்கையில் மரணிக்கின்ற வரை நிலைத்திருக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், தீமையின் இரு வகைகள் இருக்கின்றன. ஒன்று இறைவனுக்கு இணை வைப்பது, அவனது மகிமையை அறியாமல் இருப்பது, அவனை வணங்குவது மற்றும் கட்டுப்பட்டு நடப்பதில் சோம்பேறித்தனம் காட்டுவது போன்றவையாகும். இரண்டாவது அவனது அடியார்கள் மீது பரிவுடன் நடக்காமல் இருப்பதாகும் மற்றும் அவர்களது உரிமைகளை செலுத்தாமல் இருப்பதாகும். இந்த இரண்டு வகையான தீமைகளையும் செய்யக்கூடாது. இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் நீங்கள் நிலைத்திருங்கள். பையத்தின் போது நீங்கள் செய்த உடன்படிக்கையில் நிலைத்திருங்கள். இறை அடியார்களுக்கு துன்பத்தை கொடுக்காதீர்கள். திருக்குரானை மிகவும் சிந்தித்து படியுங்கள். மேலும் அதன்படி செயல்படுங்கள். எல்லா விதமான எள்ளி நகையாடுதல், வீணான விஷயங்கள் மற்றும் இணை வைக்கின்ற சபைகளில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். ஐவேளை தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்கள். எந்த ஒரு இறை கட்டளையையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. உடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதமான பகைமை, பொறாமை ஆகியவற்றிலிருந்து தூய்மையாக இருங்கள். இந்த விஷயங்களை தான் இறைவன் உங்களிடம் விரும்புகின்றான். நாம் பையத்தின் உரிமையை செலுத்தியவாறு நம்மிடத்தில் தூய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குபவர்களாகவும் அன்னாரது கூற்றுகளின்படி செயல்படக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் பையத்தின் 10வது நிபந்தனையான நல்ல விஷயங்களில் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதன் உண்மையான பொருளை புரிந்தவாறு கட்டுப்படுதலின் உயர் தரத்தை அடைபவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இதன் மூலமாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ள அல்லாஹ்வின் அருள்களுக்கு நாம் வாரிசாவோமாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم
وادعوه يستجب لكم ولذكر الله أكبر